சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், ஒருவனாய் இருக்கிறவன் அழைத்து அவனை ஆசிரித்து பெருக பண்ண தேவன் இன்றைக்கு உங்களையும் பெருக பண்ணுவார் என்று சொல்லி நேற்று அந்த வசனத்தை தியானம் செய்தோம். அதைத் தொடர்ந்து இரண்டாவது பாகமாக யாரெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிறார்கள், யாரெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சகையை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதோடு மட்டும் அல்ல, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததியில் அவனும் வருகிறான் என்று சொல்கிறார். இந்த சகையை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணார். எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். அவருடைய ஆசை என்னவென்றால், சகையுடைய ஆசை, அவரை நான் பார்க்க வேண்டும், அவரினை பார்க்கக்கூடாது, நான் அவரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சகையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். சகைங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா சுத்தம் உள்ளவன். பேர் சுத்தம் உள்ளவன் என்று இருந்தாலும் வாழ்க்கையில் சுத்தம் இல்லை. அப்படி வாழ்க்கையில் சுத்தம் இல்லாட்டாலும் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது, நான் எப்படியாவது சுத்தமான மனுஷனாக மாறணும். அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கே திருப்தி இல்லாமல், அவனுக்கே நிம்மதி இல்லாமல், பணம் இருந்தது, பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவன் அந்த பரிசுத்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால தான் அந்த ஆண்டவரை இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவன் ஒரு மரத்தில் ஏறலான்னு சொல்லி வாசித்து பார்க்குறோம். ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது சகை நினைக்கிறாரு, நான் அவரை பார்க்கணும், அவர் என்னை பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்தபோது மேலே பார்க்குறார். பார்த்து, சகைவே கீழே சீக்கிரம் இறங்கிட்டு வா, இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அநியாயமாக யாரிடத்துலையாக வாங்கினான், நான் 4 திரும்ப கொடுக்குறேன். இயேசுவை பார்க்க வரும்போது பாவ அறிக்கை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். இறக்கம் தானாக பாவ அறிக்கை, அவன் பாவத்தை அறிக்கை செய்தவதாண்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து மட்டுமல்லாமல் இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா மாறிவிட்டான்னு சொன்னார். நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரனா மாறன்னா இந்த சகை செய்தது போல, ஆண்டவரே நான் யாரிடத்துல அநியாயமாக எதையா வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணனுக்கும் முன்பதாக அவருடைய வார்த்தை கண்டு நடுங்குறவளை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னாரே, என் வசனத்துக்கு நடுங்குறவள் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே. அன்றைக்கு சகை இயேசு பார்த்த உடனே தன்னால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் உணர்ந்தான். இன்றைக்கும் நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மெழுகுதிரி அக்கினிக்கு முன்பதாக உருகுவது போல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கடையில். அன்றைக்கு சகையும் உடைஞ்ச உள்ளத்தோடு தாசீதை தவிர ஒப்புக்கொண்டான், அறிக்கை செய்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனானா, நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாற வேண்டுமென்னா தேவன் தரக்கூடிய ரட்சிப்பை இலவசமாய் பெற்று அவருக்கு சொந்தமாக மாறுவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதை விட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். சுத்தம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குற இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய சந்ததியிலே நாமும் இடம்பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் ஒருவனாயிருக்கிறவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினவர். உங்களையும் பெருக பண்ண ஆபிரகாமுடைய சேர்ந்து பிரயாணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.